Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. ஆந்திராவில் கூகுள் ஏஐ மையம் அமைக்க ஒப்பந்தம். ஆனால் தமிழகத்தில் இந்தியை தடை செய்ய மசோதா என அண்ணாமலை கண்டனம். ஆந்திராவில் கூகுள் ஏஐ மையம் அமைக்க ஒப்பந்தம். ஆனால் தமிழகத்தில் திமுகவின் பரிதாப அரசியலையும் தவறான முன்னுரிமைகளையும் காட்டுகிறது என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். திமுகவின் பரிதாப அரசியலையும் தவறான முன்னுரிமைகளையும் காட்டுகிறது எனவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். திமுகவின் பரிதாப அரசியலையும் தவறான முன்னுரிமைகளையும் காட்டுகிறது என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். ஆந்திராவில் கூகுள் ஏஐ மையம் அமைக்க ஒப்பந்தம். ஆனால் தமிழகத்தில் இந்தியாவை தடை செய்யும் மசோதா என அண்ணாமலை கண்டனம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். ஜோ மகேஸ்வரன், இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் விவரங்களையும் வழங்கலாம். விக்னேஷ், பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்திலே ஒரு பதிவை வெளியிட்டிருக்கார். அதுல ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் ஒரு மிக முக்கியத்துவமாக கூகுள் நிறுவனத்தோடு செயற்கை நுண்ணறிவு மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டிருக்காரு. ஆனா தமிழ்நாடு சிஎம் அப்படின்னு போட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஹிந்தி எதிர்ப்பு மசோதாவை தாக்கல் செய்த முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. இது திமுகவினுடைய பரிதாபகரமான அரசியல் நிலைப்பாடு, தேவையற்ற முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துற வகையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இந்த கருத்துக்கு பின்னாடி வேறு ஒரு விஷயம் இருக்கு. இன்றைக்கு காலையிலிருந்து பல ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி பரவியது. அது என்ன அப்படின்னா, சட்டப்பேரவை கூட்டம் நேற்று தொடங்கி இன்றைக்கு 2வது நாள், 17ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடக்க இருக்கு. இந்த கூட்டத்துல அல்லது இன்றைக்கே ஒரு முக்கிய மசோதா அறிமுகப்படுத்தப்படுது. முதலமைச்சர் அந்த மசோதாவை அறிமுகப்படுத்த போறாரு. அந்த மசோதா என்னன்னா, இந்தி மொழி எதிர்ப்பு குறித்த ஒரு மசோதா, இந்தி மொழி சார்ந்த ஒரு மசோதாவை முதலமைச்சரை தாக்கல் செய்ய போறாரு அப்படின்னு செய்திகள் வெளியானுச்சு. அப்படி சட்டப்பேரவை குறிப்புகள்லையோ இல்ல அலுவலகங்களையோ அப்படி எதுவும் அதிகாரப்பூர்வமா வரல. ஆனா சில ஊடகங்கள்ல அது குறித்த ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ஹிந்தி திரைப்படங்களை தமிழ்நாட்டுல வெளியிடுவது குறித்தும் அதை தடை செய்வது குறித்தும் இந்த மசோதாக்கள முக்கிய அம்சங்கள்லாம் இடம்பெறும் என்றெல்லாம் ஒரு சில ஊடகங்கள்லையும் ஒரு சில சமூக வலைதள பக்கங்கள்லையும் இன்றைக்கு காலையில அது மிக முக்கிய செய்தியாக தொடர்ச்சியாக பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் என்று அது வெளியிட்டாங்க. ஏன் அதாவது அதோட ஒப்பிட்டு தான் அண்ணாமலையருடைய இந்த கருத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இது திமுகவுடைய இது போன்ற ஒரு மசோதா கொண்டு வரதா வந்த செய்தியை எடுத்து பாஜகவுடைய தலைவர்களும் நிறைய இது குறித்து விமர்சனம் பண்ணிட்டு வர்றதையும் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு அரசு நிர்வாக ரீதியில ஒரு செயலிழந்த ஒன்றாக இருக்கிறது. இப்ப கரூர்ல தாவேகா கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல காவல்துறையினுடைய சரியாக பணியாற்றவில்லை, அவருடைய மெத்தனம் தான் ஒரு காரணம்னு ஒரு பக்கம் விமர்சனம் இருக்கு. இன்றைக்கு அது சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. சிறுநீரக திருட்டு தமிழ்நாடு திமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற மன்னச்சநல்லூர் கதிரவனுடைய மருத்துவமனையில நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதே போல டாஸ்மாக் மதுபான கடைகள்ல இப்போதும் தொடர்கின்ற 10 ரூபாய் கட்டாய வசூல். அதே போல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல 1 கிலோவுக்கு 1 ரூபாய், 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் வாங்குறது, விவசாயிகள் இருந்து பிடுங்கிறது என்று நிறைய இந்த அரசியல் மீதான குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கும் இதிலிருந்து திசை திருப்பறதுக்கும் ஹிந்தி திரிப்பு என்கிற ஒரு பழைய ஆயுதத்தை மீண்டும் திமுக எடுக்குது. அதன் ஒரு பகுதியாக தான் ஹிந்திக்கு எதிரான ஒரு மசோதாவை, ஏன்னா ஒரு ஹிந்தி மொழி சார்ந்த ஒரு விஷயம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு உணர்வு பூர்வமான ஒன்றாக இருக்கிறது. இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள் இது எடுத்திருக்கிற நிலைப்பாட்டிற்கு ஒரு மாற்று நிலைப்பாட்டை தமிழ்நாடு தொடர்ந்து எடுத்திருக்கு. இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டினுடைய கொள்கை என்று தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிற சூழல்ல குறிப்பாக இந்திக்கு எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டுல திமுக இது போன்ற அவர்களுக்கு ஒரு பின்னடைவு
விமர்சனங்கள் அதிகமாக இருக்கிற சூழல்ல ஹிந்திய அல்லது மொழியை மீண்டும் கையில் எடுக்கிற ஒரு அரசியலை திமுக தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் பாஜக உள்ளிட்ட கட்சியினுடைய தலைவர்கள் வைத்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் அண்ணாமலை இப்படி ஒரு எக்ஸ்பிரஸ்ல பதிவு வெளியிட்டு இருக்கார். திமுக ஒரு பரிதாபகரமான ஒரு அரசியல் நிலையில இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த பதிவினுடைய பொருளாக இருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.